பாபிலோனின் ராஜா. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுதசாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்த காலத்திலும், கர்த்தர் தமது கிருபையினால் அவனை குணப்படுத்தின காலத்திலும், பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்பவன் பாபிலோன் தேசத்து ராஜாவாய் இருக்கிறான். இவன் எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறான். கர்த்தர் எசேக்கியாவை குணப்படுத்தி இருக்கிறார். பெரோதாக் பலாதான் என்பவன் பாபிலோனின் ராஜாவாய் இருக்கிறான். எசேக்கியா குணமானதற்காக இந்த ராஜா அவனுக்கு வெகுமதிகளை அனுப்புகிறான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த எசேக்கியா பெரோதாக் பலாதானின் சேவகர்களுக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் ஒன்றையும் மறைக்காமல் காண்பிக்கிறான். அவர்கள் போன பின்பு கர்த்தர் ஏசாயாவை எசேக்கியாவினிடத்திற்கு அனுப்புகிறார். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்னும் கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா எசேக்கியாவிற்கு அறிவிக்கிறான். பெரோதாக் பலாதான் என்னும் பெயர் சில பதிப்புகளில் மெரோதாக் பலாதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் பாபிலோனும் நினிவேயும் தங்களில் எது பெரிய பட்டணம் என்று காண்பிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை நபாபலேஷரும் அவனுடைய குமாரன் நேபுகாத் நேச்சாரும் தீர்த்து வைக்கிறார்கள். நினிவேயின் அதிகாரத்தை அகற்றிவிட்டு அசீரிய பேரரசின் மீது ஆளுகை செய்யும் அதிகாரத்தை இவர்கள் பாபிலோனுக்கு கொடுக்கிறார்கள். பாபிலோனின் ராஜாக்கள் இதுவரையிலும் அசீரியாவின் ராஜாக்களுக்கு கப்பம் கட்டி வந்தார்கள். நினிவே பாபிலோன் தேசத்தின் ராஜதானி பட்டணமாயிருக்கிறது. அசீரியாவின் ராஜாவுக்கு பாபிலோனியர் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு அடிமைகளாயிருந்தார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களில் குடியிருந்தார்கள். 2 ராஜாக்கள் 17:24. சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பியது போல இக்காலத்தில் ஒரு சில அரசியல் மாற்றங்களும் உண்டாயிற்று. இதுவரையிலும் பாபிலோனின் ராஜாக்கள் அசீரியருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இப்போதோ அசீரியர்கள் பாபிலோனின் ராஜாக்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு குணமடைந்திருக்கிறான். அவன் வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு பாபிலோன் ராஜா அவனுக்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் அனுப்புகிறான். பாபிலோன் ராஜா எசேக்கியா மீது பிரியமாயிருப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. அவையாவன: மார்க்க பிரகாரமான காரணம், அரசியல் ரீதியான காரணம். பாபிலோனியர் சூரியனை தங்கள் தெய்வமாக நம்புகிறார்கள். எசேக்கியா தன் வியாதி நீங்கி குணமடையும் போது கர்த்தர் சூரியனின் பாகையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். எசேக்கியாவின் நிமித்தமாக சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்புகிறது. எசேக்கியாவுக்கு பாபிலோன் தேசத்தாரின் தெய்வமாகிய சூரியன் மீது அதிகாரம் இருக்கிறது என்று பாபிலோன் ராஜா நினைக்கிறான். இதற்காக பாபிலோன் ராஜா எசேக்கியாவை கனம் பண்ண விரும்பி அவனுக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறான். இக்காலத்தில் பாபிலோன் தேசத்தார் அசீரியா தேசத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இதுவரையிலும் பாபிலோனியர் அசீரியாவின் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கப்பம் கட்டி வருகிறார்கள். இப்போதோ பாபிலோனியர் அசீரியருக்கு கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டு கலகம் பண்ணுகிறார்கள். தாங்கள் அசீரியா தேசத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் அசீரியருக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் கலகத்தின் தீவிரம் அதிகமாயிருக்கும் என்று பாபிலோன் ராஜா நினைக்கிறான். இதற்காக பாபிலோன் ராஜா எசேக்கியாவின் சிநேகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அவனுக்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் அனுப்புகிறான். அசீரியரின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருந்த போது எசேக்கியாவின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அசீரியரின் சேனையை சங்காரம் பண்ணினார். இந்த அற்புத சம்பவத்தை பாபிலோன் ராஜாவும் கேள்விப்பட்டிருக்கிறான். எசேக்கியாவிடம்
தெய்வீக வல்லமை இருக்கிறது என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எசேக்கியாவுக்கு உதவி செய்கிறார் என்றும் பாபிலோன் ராஜா நம்புகிறான். தெய்வீக வல்லமையை பெற்றிருக்கிற எசேக்கியா தன்னோடு கூட சேர்ந்து கொண்டால் அது தன்னுடைய இராணுவத்திற்கு மிகப்பெரிய பலமாயிருக்கும் என்று பாபிலோன் ராஜா எதிர்பார்க்கிறான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தங்களோடு சேர்ந்து அசீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது வானமண்டலத்தின் சேனைகள் தங்களுக்கு ஆதரவாக வரும் என்று பாபிலோன் ராஜா நம்புகிறான். இதன் நிமித்தமாகவே அவன் எசேக்கியாவுக்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்புகிறான். பாபிலோன் ராஜாவின் தூதுவர்கள் எசேக்கியா ராஜாவை சந்தித்து தங்கள் ராஜா கொடுத்து அனுப்பின நிருபங்களையும் வெகுமானத்தையும் கொடுக்கிறார்கள். எசேக்கியா அவர்கள் கொண்டு வந்த நிருபங்களையும் வெகுமானங்களையும் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளிலும் உள்ள எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. கிழக்கு தேசத்து ராஜாக்கள் ஏராளமான பொக்கிஷங்களை சேர்த்து அவற்றை தங்களுடைய பொக்கிஷ சாலையில் காட்சி பொருளாக அலங்கரித்து வைத்திருப்பார்கள். பாபிலோன் தேசத்தார் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஆனாலும் எசேக்கியா அவர்களை அங்கீகரிக்கிறான். அவர்கள் மீது மிகவும் பிரியமாயும் கரிசனையாயும் இருக்கிறான். பாபிலோன் ராஜாவாகிய பெரோதாக் பலாதானுடன் சமாதான ஒப்பந்தமும் இராணுவ ஒப்பந்தமும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறான். எசேக்கியாவின் காலத்தில் பாபிலோன் தேசம் மிகப்பெரிய பேரரசாக விளங்கிற்று. பாபிலோன் ராஜாவும் அக்காலத்தில் மிகவும் பிரபல்யமானதாக இருக்கிறான். பாபிலோன் ராஜாவைப் போல தானும் முக்கியமானவன் என்பதையும் தன்னிடத்திலும் ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பதையும் எசேக்கியா பாபிலோன் ராஜாவின் தூதுவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறான். பாபிலோன் ராஜாவின் சேனைகளைப் போலவே தன்னுடைய சேனையும் பெரியது என்பதை காண்பிக்கும் வண்ணமாக எசேக்கியா அவர்களுக்கு தன் ஆயுத சாலை அனைத்தையும் காண்பிக்கிறான். பாபிலோன் ராஜாவின் தூதுவர்கள் தன்னுடைய ராஜாவின் பொக்கிஷ சாலைகளையும் ஆயுத சாலைகளையும் பார்த்து அதை பற்றிய விவரங்களை அவர்கள் பாபிலோன் ராஜாவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எசேக்கியா எதிர்பார்க்கிறான்.